ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, யாரையும் உன்னிடம் நெருங்க விட மாட்டேன் என்று, கெட்டது எதுவும் உனக்கு நடக்காது என்று முன்பே சொல்லியிருந்தேன். ஆனால் நீயோ என் மேல் நம்பிக்கை இல்லாமல், நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் அந்த நம்பிக்கை எந்த அளவிற்கு உள்ளது? 10% அல்லது 99% மீதி 1% எங்கே போயிற்று? உன்னை இத்தனை நாட்களாக எல்லோரும் வேண்டாம் என ஒதுக்கிவிட்ட பிறகும் நான் உன்னை ஒரு தன்னந்தனி ஆளாக இன்று வரை ஆளாக்கி வருகிறேன் என்பதை நீ இன்றும் உணரவில்லையா? பின்பு ஏன் இந்த 1% நம்பிக்கை குறைந்தது? என்மேல் உனக்கு துரோகம் செய்யும் பல பொய்யான மனிதர்களை நீ நம்புகிறாய். ஆனால் என்னை நம்புகிறாயா முழுமையாக? அதுவும் 100%? இல்லை, என்னை இன்றும் நம்ப மாட்டேங்கிறாய் முழு சதவீதத்துடன். முழு நம்பிக்கையை என்மேல் வைத்திருந்தால் இப்படி ஒரு கடினமான சூழ்நிலையை நீ சந்தித்திருப்பாயா? சரி, தொடர்ந்து காயங்கள் மட்டுமே உன் வாழ்வில் பார்த்து கொண்டு வருகிறாய். நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் இனியாவது இதுவரை நடந்த எந்த விஷயமானாலும் எதுவானாலும் சரி, யாரிடமும் பகிராதே. மீறினால் உன் நிலை கடினமாகும். அதிலிருந்து நீ மீளவே மறுபடியும் சில வருடங்களை நீ கடந்துதான் ஆக வேண்டும். அதனால் நான் உனக்கு கொடுக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி நடந்ததை மறந்து கனவாக நினைத்து யாரிடமும் எதுவும் சொல்லாமல், ஏன் உன் கூட இருப்பவரிடம் கூட சொல்லாமல் நான் கொடுத்த வேலையை மீண்டும் தொடர்ந்து செய். யாரிடமும் எங்கேயும் போய் எதற்காகவும் நிற்காதே. நான் உனக்கு வேண்டியதை நிச்சயம் செய்து தருவேன். உன் மொத்த குடும்பத்திற்கும் சேர்ந்துதான் சொல்கிறேன். நீ ஒருவர் என்னை வழிபட்டாலே போதும். உன் பிள்ளைகளையும் உன் துணையையும் நல்வழிப்படுத்தி உன் தலைமுறையை வாழ வைப்பேன். பிறர் முன்னிலையில் உனக்கு நடந்த துன்பம் எதுவும் உன் உடலுக்கும் உன் மனதுக்கும் கொடுக்கப்பட்டது, உன் ஆன்மாவிற்கு அல்ல. அது என்னை சேர்ந்தது. அதற்கு அழிவு இல்லை, அதற்கு சந்தோஷம் இல்லை, அதற்கு துன்பமும் இல்லை. அதை யாராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது. அது பரிசுத்தமானது. அதனால் புருவ மத்தியில் என்னை சதா நினைத்து கொண்டு என் மீது பக்தியோடு இரு. எந்த துன்பத்தை நினைத்தும் நீ கவலை கொள்ள தேவையில்லை. அது உனக்கு சம்பந்தமும் இல்லாதது. ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வழிகளுக்கும் உனக்கு நிச்சயம் தீர்வு கிடைக்கும். அதுவும் வெகு விரைவில். நான் உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன். உனக்குள் இருந்து யாரிடத்திலும் போய் ஆலோசனை கேட்க வேண்டாம். உன் பிரச்சனை தீர யாரையும் நீ பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் கர்மா வேறு, அவர்கள் பாதையும் வேறு. நீ என்னையே நினைத்து கொண்டிரு. உனக்கு வழி கொடுத்த போலி உறவுகளையும் போலி மனிதர்களையும் நம்ப வேண்டாம். இன்று இரவுக்குள் என்னிடம் நீ அழுது வேண்டி கேட்டது நிச்சயம் கிடைக்கும். எல்லோருக்கும் எல்லாமுமே கிடைப்பதில்லை. கிடைத்ததெல்லாம் எவருக்கும் நிலைத்ததில்லை. ஆனால் உனக்கு கிடைப்பது அது நான் கொடுப்பது. அதனால் அது நிச்சயம் நிலைக்கும். பயம் கொள்ள வேண்டாம். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.